இசைஞானி இளையராஜா அவர்களை ஆண்டாள் கோயில் கருவறைக்குள் நுழையவிடவில்லை என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏனென்றால் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ராம்நாத் கோவிந்த், தற்போது ஜனாதிபதியாக இருக்கிற திரௌபதி முர்மு இவர்களை கூட ஏற்கனவே கடந்த காலங்களில் கோயில்களுக்குள் நுழைய விடவில்லை என்பதுதான் உண்மை. தற்பொழுது திறப்புலா கண்ட ராமர் கோயிலுக்குள்ளே கூட திரௌபதி முர்மு அவர்களை முன்பு அழைப்பு விடாமல் தற்பொழுது போனாங்களா என்னென்று கூட சரியாக தெரியலை. ஆகையால் இளையராஜாவை நுழைய விடவில்லை என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்ன சனாதனவாதிகள் யாராக இருந்தாலும் அப்படி தான் செய்வாங்க. ஆனால் இவர் போய் சேராத இடத்துல தான் போய் சேர்ந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறாரு. அவருக்கு இனிமேல் பாஜகங்கிறது எப்படிப்பட்ட கட்சிங்கிறது அவருக்கு புரியும் என்று இது குறித்து விளக்கம் அளித்துள்ள திரு இளையராஜா அவர்கள், எந்த இடத்திலும் நான் சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டேன். இப்பொழுதும் என்னுடைய சுயமரியாதையை நான் விட்டு கொடுக்கவும் இல்லை. யாரோ இது குறித்து வதந்தியை பரப்பி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் உண்மையான தமிழன் என்பதால் உங்கள் மீது நாங்கள் பற்று கொண்டுள்ளோம். அதே வேளையில் உங்களுக்கு ஒரு அவமரியாதை ஏற்பட்டால் அது எங்களுக்கு அவமரியாதை ஏற்பட்டதாக கருதி தான் உங்களுக்காக நாங்கள் வழக்காடுகிறோம், உங்களுக்காக நாங்கள் வாதாடுகிறோம். அதே வேளையில் நீங்கள் சுயமரியாதை இழக்கவில்லை என்று நீங்கள் சொல்லுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் நீங்கள் சுயமரியாதை உள்ளவர்களானால் எப்படி நீங்கள் ராஜ்யசபா எம்பியை நீங்கள் பாஜகவிடமிருந்து அதை பெற்றுக்கொண்டீர்கள்? அவர்களாக கொடுப்பது உங்களுக்கு சுயமரியாதையா? நீங்கள் மக்களிடம் சென்று வாக்கு கேட்டு முறைப்படி மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருந்தால் நீங்கள் எம்பியாக உட்காரலாம். ராஜ்யசபா எம்பி என்பதை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்துவிட முடியும்? அந்த எம்பி பதவியை நீங்கள் எப்படி பெற்றீங்க? பாஜக கொடுத்தா அதை நீங்கள் எப்படி வாங்கலாம்? அது உங்களுக்கு சுயமரியாதை இழுக்கா தெரியலையா? அது உங்கள் சுயமரியாதையை கெடுக்கலையா? சொல்லுங்கள் பார்ப்போம். அவர்கள் கொடுப்பது எப்படி உங்களுக்கு மரியாதையாக இருக்கும்? சொல்லுங்கள். அதே வேளையில் நீங்கள் பாஜக என்பது ஒரு எப்படிப்பட்ட கட்சி என்பதை நீங்கள் போக போக தெரிந்து கொள்வீர்கள்.
அது சனாதனத்தால் சூழப்பட்ட ஒரு விஷமான ஒரு கட்சி, விஷமான ஒரு இயக்கம் என்பதை நீங்கள் விரைவில் புரிந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.